ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம் தாமோதர லீலை பார்க்கப்படுது. யசோதா அடுப்புல பால் வச்சிருக்கிறா. அது பத்மகந்தா அப்படிங்கிற பசுவுடைய பால். அந்த பசு கண்ணையா கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கும். அவ தயிர் கடையிறும் போது நடக்கிறத சுகதேவ் கோஸ்வாமி வர்ணிக்கிறாங்க. தலையில சூடியிருந்த முல்லை மல்லி சரம் கொஞ்சம் கொஞ்சமா நடுவே பூக்கள் உதிருது, கீழே உதிருது. பின்னல் தலை பின்னல் அசைஞ்சு அசைஞ்சு அப்படி குழஞ்சி போயிருது. நெத்தியில செந்தூர பொட்டு வச்சிருக்கா. அதுல வேர்வைகள் கலந்து அதை கரைச்சிட்டு மூக்கு நுனியில ஒரு கல் மாதிரி, சிகப்பு கல் மாதிரி ஜொலிக்குது. காதுல அணிஞ்சிருந்த குண்டலங்கள் அவளுடைய கன்னத்துல மோதிக்கிட்டே இருக்கு. மார்பு வாத்சல்யத்தால நனைஞ்சு போகுது. கை கங்கணங்கள் கெங்கினி நாதத்தோட அவளுடைய குரலோட இணைஞ்சு வருது. தன்னுடைய செல்வ கண்ணனுடைய வரலாற்றை பாடியபடி தயிர கடையிறா இப்படி வர்ணிக்கிறார். இது யசோதையுடைய அந்த பாடல் அழகு காவியமாக சொல்லப்படுது. மைதீட்டிய பெரிய கண்கள், கழுத்தை பக்கவாட்டுல திருப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற அந்த அன்பு கடலான மகனை அந்த தாய் அடிக்கடி பார்த்துக்கிட்டே பாடிக்கிட்டே வேலையை பார்க்கிறார். அம்மாவுக்கு களைப்பு வர்ற போது பகவான் விழிக்கிறார், எழுந்திருக்கிறார். பகவான் இதயவாசி. பக்தனுடைய கஷ்ட நஷ்டங்கள் பகவானை பாதிக்குது. பக்தன் அல்லாத சாதாரண ஆட்களுக்கு கஷ்ட நஷ்டம் வரும்போது அது இதயத்தை பாதிக்குது. பக்தனை பார்க்கறதுக்கு, அதாவது ஒரு ஜீவனை சந்திக்க பகவானே வர்றார். முதல்ல பகவான் உறக்க கலக்கத்துல எழுந்திருக்கிற போது கண்ணை மூடிக்கிட்டே தன்னுடைய கைகளால முன்னும் பின்னும் பக்கம் அங்கெல்லாம் துளாவி பார்க்கிறார். என்ன பக்கத்துல அம்மாவை காணுமே அப்படின்னு பார்க்கிறார். அம்மா இல்லைன்னு தெரிஞ்ச பிறகுதான் கண்களை திறக்கிறார். அப்புறம் கொட்டாவி விடுறார். பல் அப்படி ஒளிருது, பல் வரிசை. புறங்கையால கண்களை கசக்கிறார். கண்மை கண்ணம் வரைக்கும் அப்படி பரவிடுது. புறங்கையிலையும் மை அப்படி அப்பி இருக்குது. அப்புறம் தான் அம்மாவை பார்த்து கூப்பிட ஆரம்பிக்கிறார். அவ இவருடைய கிருஷ்ணருடைய குணகானத்துல லயிச்சு போய் இருக்கா. இதனால குழந்தை எழுந்திருச்சு வருது. அது தொட்டிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கு வயிற்றை தான் ஒரு தம் கட்டி, வயிற்றுடைய பலத்துல தொட்டில விட்டு இறங்கி வருது. அதுக்கப்புறம் அம்மா பின்னாடி பால் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்குது. நாம சில சமயம் சமர்த்தர்களாக, அதாவது வல்லவனா இருப்போம். ஆனா பகவான் சர்வ சமர்த்தன், வல்லவனுக்கு வல்லவன். யசோதாவுக்கு மனசு எப்பவும் கிருஷ்ணர் பக்கம்தான் இருக்கும். இப்போ சரீரம் கிருஷ்ணரோட இருக்கு. அதாவது பால் புகட்டும் போது மனசு சமையல பக்கம் இருக்கு. இதை என்னன்னு சொல்றது? அதனாலதான் அங்க பாலும் பொங்கி கெட்டது, இங்க தயிரும் கண்ணன் பானையை உடைச்சு கெட்டு போச்சு. பார்க்கடல்ல கிடக்கிறவர் இப்ப வீடை பார்க்கடல் மாதிரி ஆக்கிட்டார். வாழ்க்கை பூராம நாம சாப்பிடுறோம். எங்கள் காய்கறிகள், எண்ணெய் பலகாரங்கள். ஆனா திருப்தி பட்டபாடு இல்லை, திருப்தி வரல. உலகத்துல பலர் கடவுள் பேரை சொல்லி சுகஜீவியா திரியிறாங்க. அதையும் நாம பார்க்கிறோம். கடவுளை விடுறதுக்கும் மனசு இல்லை, உலகத்தையும் விட முடியல. உலக சுகபோகங்கள் திருப்தி தராது. ஆனாலும் மக்கள் உலகத்தை விட்ட பாடு இல்லை. அது திருப்தி தரும்னு சொல்லி அது பின்னாடி போறாங்க. எவ்வளவு காய்கறி, இட்லி, சட்னி, பப்ஸு, சிப்ஸு, அல்வா, இப்படி எதெல்லாமோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஊறுகாய்க்கே தனி கூட்டம் இருக்கு. மூழ்கிய பொருட்கள ஆவலோட சாப்பிடுறாங்க. வயிறு அத்தனையும் ஏத்து சுவாகா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா எதையும் திருப்தி பட்ட மாதிரி பார்க்க முடியல எதுலயும். உலகத்த அடையறதுக்கு கடவுள பயன்படுத்துறது பக்தி மாதிரி தோணும். அது சொந்த பாக்கெட்ட நிரப்புற முயற்சி. பானை நிறைய இருந்த தயிர் குடத்த பகவான் உடைச்சு போடுறார். கண்ணையா இப்போ அந்த தயிர் சிதறி இருக்கு. அதிலே தவழ்ந்து நடந்து போய் மறைஞ்சு நிற்க, அவனுடைய நண்பர்கள்லாம் தேடி வாராங்க. வந்துட்டு, "லாலா, இன்னைக்கு யார் வீடு போகலாம்?" அப்படின்னு சைகை பண்ண, பகவான் கைகள தாழ்த்தி, "இங்க தான், இந்த வீடு தான்" அப்படிங்கிறார். நம்ம வீட்ல புத்தம்புது வெண்ணெய் தயாராயிட்டு இருக்கு. வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மெதுவா சொல்ல, உரி எட்டணுங்கிறதுக்காக ஒரு உயரமான உரல உருட்டிட்டு அத்தனை பேருமா சேர்ந்து அத நட்டி வச்சு, அது மேல ஏறி நின்னு எடுத்து சாப்பிடுறாங்க. குரங்குகளும் சாப்பிடுது. யசோதா இப்ப அடுப்பங்கரையிலேருந்து திரும்பி வந்து பார்க்கிறா. பானை உடைஞ்சு கிடக்குது. தயிர் கொட்டி கிடக்குது. கண்ணன காணோம். கோபப்பட்டுருக்கிறான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. கோபத்த என்கிட்ட காட்ட வேண்டியதுதானே, பானைகிட்டயா காட்டுறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, அந்த தயிர் பட்டு நடந்து போன கால் தடத்த பின்பற்றி விசாலமான அந்த அறைக்குள்ள போறா. கீழ நடந்துகிட்டு இருக்கு. சொந்த கண்ணால பார்த்தா. உரி வெண்ணெய் ஒரு பானைய கீழ இறக்கி, அதுல குரங்குகள் சுத்தி இருக்குது. சிறுவர்கள் கூட்டமும் சேர்ந்து எல்லாம் அத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணன் இப்படி திருட்டுத்தனம் செய்யறத யசோதா பார்த்ததும், இதுவரைக்கும் கோபியர்கள் பேசின பேச்சு உண்மைதான் போல அப்படின்னு அவளுக்கு புலப்படுது. இப்படி ஒரு பழக்கம் இவனுக்குள்ள எப்படி வந்ததோ தெரியலையே. இவனை கட்டி போட்டு தான் தண்டிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறா. அப்ப திருடுறதுக்கு உதவியா இருந்த உரலோட கட்டிற வேண்டியதான் அப்படின்னு தீர்மானிச்சா. ஒரு கம்பு எடுத்தா, உள்ள போனா. இத பார்த்த சிறுவர்கள், "டேய் அம்மா வராங்க, வா ஓடிரலாம்" அப்படின்னு சொல்லி தாவி குதிச்சு ஓடுறாங்க. கண்ணனும் ஓடுறான். கண்ணன் அம்மாவுக்கு பயந்து ஓடுறான். யோகிகளால பிடிக்க முடியாத இறைவன் இன்றைக்கு தாய் யசோதாவால பிடிக்கப்பட ஓடுறார். யசோதா ஓடி ஓடி களைச்சு போறா. சில சிறுதர் சுவாமி இத பத்தி சொல்லும்போது, பகவானுக்கு முன்பக்கம் தர்மம், பின்பக்கம் அதர்மம். கண்ணன தொரத்தும்போது கண்ணனுடைய முகமோ, பாதமோ அவளுக்கு படல. முதுகு தான் தெரியுது. அப்போ அதர்மத்தின் பாதையில அவ ஓடுறா. அதர்மத்தின் பாதையில போறவன் கடவுள நெருங்க முடியாது அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். யசோதா லாலா பின்னாடியே ஓடுறா. கம்போட அவ வர்றத பார்த்து கண்ணனுக்கு பயம் கூடுது. கம்பு இங்க ஆணவ வடிவமாக சொல்லப்படுது. பகவான் எல்லாருடைய குற்றங்களையும் மன்னிக்கிறார். சில குற்றங்கள ஆராதனையா கூட எடுத்துக்கிறார். ஆனா ஆணவத்த அவர் ஆதரிக்கிறதே கிடையாது. இப்ப ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டா. வேர்வை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மூச்சு வாங்குது. தலை பின்னி இருந்த தலை அவிழ்ந்து போச்சு. இதனால கையில இருந்த கம்பு கூட ஒரு பெரிய சுமையா படுது. இயலாமையால அந்த கம்ப தூர போட்டா. கண்ணையாவும் அம்மா ஆணவத்த விடணும்னு தான் விரும்பினார். இப்ப அந்த கம்ப வீசிட்டான்னு தெரிஞ்சதும், அவர் நின்றுதார். அம்மாவ நோக்கி திரும்பி வாரார். அவ மூச்சிறைக்க கண்ணன பார்க்கிறா. கிட்ட வரவும் ஓங்கி கைய பிடிச்சா. இதயத்துல நான்கிற பாவனை இருந்தா, பார்ப்பதுகள எனது அப்படின்னு தான் பார்க்க சொல்லும். பகவானுடைய இருப்பிடம் இதயம். அங்க நான் அப்படிங்கிறது இருந்தா, பகவான் இருக்க மாட்டார். இப்போ நான் இவன தண்டிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு வேகத்துல கைய பிடிச்சு இழுத்தா. அப்போ கண்ணையா கண்ணீர் விடத் தொடங்க, யசோதா "நடிக்கிறியா நீ?" அப்படின்னு அதட்டுறா. கண்ணையாவுடைய நட்பு கூட்டத்துக்கு தங்களுடைய தலைவன் அம்மா கையில முரட்டுத்தனமா பிடிபட்டிருக்கிறத பார்த்து துயரப்பட்டாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் யசோதா கிட்ட "அம்மா, கண்ணன ஒண்ணும் பண்ணிறாதீங்க. அவன் எல்லா வெண்ணையும் எங்களுக்கு தான் குடுத்தான்.
அவன் ஒரு துளி கூட சாப்பிடல. ரொம்ப மென்மையானவன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப யசோதா நினைக்கிறா, கண்ணன் எல்லாருக்கும் அன்பாளன் தான். அவன தண்டிக்கிறது சரியில்ல தான். ஆனாலும் இந்த திருட்டுங்கிற பழக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படணும். அதுக்கு தண்டிச்சு தானே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறா. திருட்டு பழகியாச்சுன்னா அப்புறம் வழக்கமாயிரும். விட முடியாது. கொஞ்ச நேரமாவது கட்டி வச்சுட்டு அப்புறம் விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ பக்கத்துல நிக்கிற பசங்கள எல்லாம் அதட்டி விரட்டுறா. அங்க இருந்த உரலோட கண்ணனை கட்டி போட முயற்சிக்கிறா. பிள்ளைகள் பயந்து போய் அவங்கவங்க வீட்டுக்கு ஓடிட்டு, கண்ணனை கட்டி போட போறா, அடிக்க போறா, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அப்போ கோபியர்கள்லாம் யசோதா வீட்டுக்கு வேகமா ஓடி வராங்க. அவங்க யசோதாட்ட கெஞ்சுறாங்க. அம்மா, உனக்கு பிள்ளை இல்லாம இருக்கும்போது மகன் வேணும்னு எப்படி தவம் இருந்தீங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இன்னைக்கு என்னன்னா பிள்ளை கிடைச்சிருக்கு, அவனை கட்டி வச்சு தண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? நாங்கெல்லாம் ஏழைகள். கண்ணையா எங்க வீட்டுக்கு வருவான், திருடுவான். அப்ப கூட நாங்க கண்ணையாவை தண்டிக்க விரும்பினது கிடையாது. உன் வீட்டுல வெண்ணைக்கா பஞ்சம், என்ன நஷ்டம் வந்திருக்கும் அப்படி? அப்படி ஏதாவது வந்திருந்தா சொல்லு, நாங்க அத்தனை பேரும் சேர்ந்து 5 பெரிய பானைகள்ல நஷ்ட ஈடு தர்றோம். எங்க கண்ணையாவை ஒண்ணும் பண்ணாத, விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க தூரத்துல இருந்த மரங்கள் கூட வளைஞ்சு வளைஞ்சு ஆடுது. கண்ணையாவ ஒண்ணும் செய்யாத, ஒண்ணும் செய்யாதங்கிற மாரி தடுக்கிற மாரி ஆடுது. ஆனா யசோதா எதையும் பொருட்படுத்தல. கோபியர்ட்ட கோபத்தோட, அவன் என் பையன், என்னனாலும் பண்ணுவேன். குறுக்க வராதீங்க அப்படின்னு எச்சரிக்கிற மாரி சொன்னான். இந்த இடத்துல மட்டும்தான் சுகதேவர் யசோதைய அந்த இடைச்சி அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்றார். பரீட்சித் ராஜா, காலனுக்கும் காலனான ஸ்ரீ கிருஷ்ணர் தாயின் கோபத்தின் முன் நடுநடுங்கிக் கொண்டிருந்தார் அப்படின்னு சுகதேவர் சொன்னார். யசோதா பாலகிருஷ்ணனை உரலோட கட்டத் தொடங்குறா. அப்பதான் அந்த வியப்பு நடந்தது. கண்ணனுடைய வயித்தோட பிணைச்சி உரலோட இணைக்கணும். அதை கட்ட முயற்சி பண்ணா ஒரு 2 அங்குலம் அளவுக்கு கயிறு குறைச்சலா இருக்கு. எத்தனையோ கயிறுகளை கொண்டு வந்து பார்த்தாச்சு, சேர்த்தாச்சு. 2 அங்குலம் குறைச்சலா இருக்கு. கிருஷ்ண ஸ்பரிசத்தால கயிறு தன்னுடைய சுபாவத்தை இழந்து போயிருச்சு. யாகம், தானம், தவம், பூஜை, பிராமண போஜனம், இப்படி எத்தனையோ நற்காரியங்கள் இருக்கு. அதையெல்லாம் செய்தா கூட ஒருத்தனுக்கும் சுபாவம் மாறாது. அதே புத்தியோட தான் இருப்பான். ஆனா பகவான மனதார நேசிச்சு அவருடைய ஸ்பரிசம் நமக்கு எப்படியாவது பட்டுச்சுன்னா சுபாவம் மாறுது. கயிற்றின் இயல்பு கட்டுவது. ஆனா அதை விட்டுட்டு சில மூத்த கோபியர்கள் யசோதா கிட்ட, அம்மா, இவன் விதியில கட்டு அப்படிங்கிறதே கிடையாது. அதனாலதான் இப்படி நடக்கிறது. நம்ம எல்லாம் விடுவிக்க வந்தவன் அவன் அப்படின்னு சொன்னாங்க. இறைவன் கிட்ட ஐஸ்வர்யத்தை பார்க்கிறவன் அவரை சுவாமின்னு கூப்பிடுவான். பகவான்கிட்ட வாத்சல்ய பக்தி கொண்டவன் பகவானை கட்ட நினைக்கிறான். ஐஸ்வர்ய சக்தியும் வாத்சல்ய சக்தியும் இப்ப சண்டை போடுது. பகவான் ஐஸ்வர்ய சக்தி கிட்ட, நான் கோகுலத்தில் ஈஸ்வரன், நான் இந்த கோகுலத்துல இருக்கிறேன். யசோதாவுக்கு பிள்ளையா தான் இருக்கிறேன். ஈஸ்வரனா என்னை கருதக்கூடாது. இங்க அன்புதான் பிரதானம். நான் துவாரகாவுக்கு போன பிறகு ஐஸ்வர்யத்துக்கு பிரதானம் தருவேன். கோகுலத்துல நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றார் ஐஸ்வர்ய சக்தி கிட்ட. கோகுல லீலை 5 வயது வரைக்கும் நடக்குது. வாத்சல்ய பாவனை. 5லிருந்து 11 வயது வரைக்கும் சக்கிய பாவனை, நட்பு, தோழமை இதெல்லாம் இருக்கு. அதுக்கு மேல கோபியர்கள்ட்ட மாதுரிய பாவனை லீலைகள் நடக்குது. கயிற்றில் இருந்த ஐஸ்வர்ய சக்தி விடை பெற்றது. யசோதாவுக்கு ஒரே வியப்பு. கோபியருக்கு சிரிப்பா இருக்கு. பகவான் கூட நம்ம எல்லாருக்குமே 2 அங்குலம் வித்தியாசம் உண்டு அப்படிங்கிறத லீலையில காட்டுறார். அந்த 2 அங்குலம், ஒண்ணு நான், அடுத்தது எனது. அப்போ அந்த 2 அங்குலத்தையும் வச்சிருக்கிறவன் பகவானை கட்ட முடியாது. தெய்வீக அன்பு முக்குணங்களை கடந்தது. அதைத்தான் சைத்தன்ய மகாபிரபு பரப்புறார். மாயை முக்குணங்களுக்கு உட்பட்டது. பகவான மாயைக்கு உட்பட்ட கயிறு எப்படி கட்ட முடியும்? அவருக்கு விருப்பம் இருந்தா அன்பு கயிற்றுக்கு கட்டுப்படுகிறார். பகவான் தன்னுடைய தாயால
கற்ற விஷயத்துல அதுல கூட அவ ரொம்ப அசந்து போனா அப்படின்னு சொல்லி இரக்க வசப்பட்டு கட்டுப்படுறார். அதனால தான் அவர பாடுறபோது கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படின்னு சொல்றாங்க. பிரேமையில கட்டுப்பட்டார். ஜீவர்கள் ஆசைகளுக்கு கட்டுப்பட்டவங்க. பகவானோ ஆசையற்றவர். ஆனாலும் தாயின் ஆசைக்கு கட்டுப்பட்டார். பிரேம பக்தி அவரை கட்டுது. அப்படின்னா வயிறு, தாமு அப்படின்னா கயிறு. அதனால தாமோதர அப்படின்னு பேரு. வயிற்றில் கட்டுப்பட்டவன். பகவான் பிடிவாதம் செய்யறது கிடையாது. ஜீவன் பிடிவாதக்காரன், மமத கொண்டவன். அம்மாவுடைய முயற்சி, பகவானுடைய கருணை. இதனால அந்த கட்டுப்படல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்குது. என்ன கற்றதுனால அம்மாவுக்கு சந்தோஷம் வரும்னா, நான் தாராளமா கட்டுப்படுறேன் அப்படின்னு பகவான் முடிவெடுத்தார். யசோதையுடைய விருப்பம் பகவானால இங்க நிறைவேற்றப்படுது. ஞானத்தையும் தவத்தையும் கடந்தது தாயுடைய பக்தி. ஸ்ரீ கிருஷ்ணன் மதுரா கிளம்புற போது யசோதா இந்த கயிற்றால கட்டுன சம்பவத்தை மனசுல வச்சுட்டு வருத்தப்பட்டு போறியா, அப்படி எதுவும் மனசுல வச்சுக்காத, அதையெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொன்னான். அப்போ பகவான் சொல்றார், நான் எப்பவோ மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. அன்பால நான் என்னைக்கும் கட்டுப்பட்டு தான் இருப்பேன். அதை மாற்ற முடியாது. நான் பிற்காலத்துல ராஜா ஆகலாம், 56 கோடி யாதவர்களுக்கு மன்னன் ஆகலாம், ஆயிரக்கணக்கான ராணிகளை திருமணம் செய்யலாம். ஆனா அன்புன்னு வரும்போது உனக்கு நான் கட்டுப்பட்டவன், என்ன நீ வெற்றி கொண்டிருக்கிற அன்பால அப்படின்னு சொல்லி பகவான் பதில் சொல்றார்.